இது கொஞ்சம் மோசமான நாள் அப்படின்னு சொல்லலாம். கெட்டிங் த டார்கெட் 50,000 பை செல்லிங் ப்ரௌனிஸ். இந்த சீரீஸ்ல டே 8 தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நாங்க மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 செஷனா ப்ரௌனி சேல்ஸ் பண்ண போனோம். 2 செஷன் சேல்ஸ் பண்ணதுல எடுத்துட்டு போன ப்ரௌனி எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டோம். ஆனா ஓவரால் எங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா ரொம்பவே அலைஞ்சிட்டோம். மார்னிங்ல ஃபர்ஸ்ட் ஆரோவில் பீச்சுக்கு போனோம். அங்க போய் எம்மானார சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு எதுவும் சேல்ஸ் ஆகல. ஒரு 4-5 தான் வித்தோம். அதுக்கப்புறம் இங்க வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு செரினிட்டி பீச்சுக்கு போனோம். அங்க போனா அங்கேயும் ரொம்ப அலைச்சலா இருந்தது. அங்க கூட்டம் அதிகமா இருந்தாலுமே யாருமே அந்த அளவுக்கு வாங்கல. கல்லு மேல ஏறி இறங்கி காஞ்சத்துல 5 தான் விற்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் மறுபடியும் கிளம்பி ஆரோவில் பீச்சுக்கு போனோம். அங்க போனா ஒருத்தர் 2 ப்ரௌனியை வாங்கிட்டு காசு எடுத்துக்கு ரொம்ப நேரம் நிக்க வச்சிட்டாரு. வெயில் வேற ரொம்ப ஓவரா இருந்துச்சு. எப்படியோ காசை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் செஷன் போனோம். ஆஃப்டர்நூன் செஷன் ஓரளவுக்கு ஓகே தான். ஏன்னா ஆரோவில் பீச்ல எங்களோட சேல்ஸ் முடிச்சிட்டோம். அண்ட் நம்ம ப்ரௌனி வாங்கின இந்த அக்கா ப்ரௌனி சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பரையும் வாங்கினாங்க. அவங்களுக்கு ப்ரௌனி தேவைப்பட்டா கண்டிப்பா ஆர்டர் பண்றேன்னு சொன்னாங்க. உங்களுக்கும் ப்ரௌனி வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்க கிட்ட ஆர்டர் பண்ணுங்க. அரௌண்ட் பாண்டிச்சேரி அண்ட் ஆரோவில் நாங்களே உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் மத்தவங்களும் ப்ரௌனி வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. வழக்கம் போல கேப் கடை வச்சிருக்க அந்த அக்காவும் வாங்கினாங்க ப்ரௌனி. அட் எண்ட் ஆஃப் தி டே மார்னிங் அண்ட் ஈவினிங் செஷனை சேர்த்து 1320 rupees earn பண்ணிருந்தோம். அண்ட் இது வரைக்கும் ப்ரௌனி சேல்ஸ் பண்ணதுல 11,800 rupees earn பண்ணிருக்கோம். கூடிய சீக்கிரம் 50K டார்கெட் அச்சீவ் பண்றோம். நம்புறேன். உங்களோட சப்போர்ட் தேவை. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.